வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 நகரங்கள், ஆனால் இந்த இரண்டுமே முக்கியமான நகரங்கள், ஆனால் அதிகப்படியான முக்கியத்துவம் ரயில்வேவால் கொடுக்கப்படாத நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல்லும் சேலமும் தான். சேலம் என்னதான் கோட்டமா செயல்பட்டாலும் கூட அங்கிருந்து நிறைய ரயில்கள் இயக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். பல்வேறு பகுதிகளுக்கு இணைப்பாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் ஜங்ஷனும் முக்கியமான நகரம். ஆனால் இந்த 2 நகரத்திற்கும் இடைப்பட்டு ஒரு ரயில் இல்லை அப்படிங்கிறது தான். எங்க திண்டுக்கல்ல இருந்து சேலத்துக்கு எத்தனை ட்ரெயின் இருக்கு? பெங்களூர் போகிற ட்ரெயின்லாம் அந்த சைடு தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பயணிகள் ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு பயணிகள் ரயில் கூட கிடையாது. ஈரோடு வரைக்கும் செங்கோட்டையிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து கரூருக்கு கூட பயணிகள் ரயில் கிடையாது அப்படின்னா பார்த்துக்கங்களேன். திண்டுக்கல்ல இருந்து திருச்சிக்கும் மதுரைக்கும் மட்டும்தான் பயணிகள் ரயில் இருக்கு. அது ரொம்ப நாளாவே ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. திண்டுக்கல்ல இருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு அங்கிருந்து கரூர், நாமக்கல், சேலம் வரைக்குமே ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்பட வேண்டும். இந்த பயணிகள் ரயில் இயக்கப்படுறதுனால காலை நேரத்தில் அதிகப்படியான மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, வணிகம் இது சம்பந்தமாக சேலத்துக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷன்ல மீண்டும் அந்த ரயிலானது பிற்பகல்ல புறப்பட்டு திண்டுக்கல் வரைக்கும் இயங்குச்சு அப்படின்னா அதிகப்படியான மக்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த வழியாக திண்டுக்கல் வழியாக சேலம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில்கள் எப்போ பார்த்தாலும் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. இடம் கிடைக்காத சூழ்நிலையும் இருக்கிறது. அதை தவிர்க்கும் விதமாக ரயில்வே முயற்சி செஞ்சு ஒரே ஒரு பயணிகள் ரயிலை விட்டாலும் போதும், அதிகப்படியான மக்கள் பயனடைவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. குறிப்பாக கரூர் மற்றும் நாமக்கல், சேலம் பகுதி மக்கள் அதிகமான பேர் பயன்படுவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.